சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரிமா, என்னம்மா என்ன நேரத்துல கால் பண்ணிருக்க? நல்லா இருக்குல்ல? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. ஆனா நான் அப்பத்தா என்னாச்சு? இங்க ஒரு அனாதை ஆசிரமத்துல ஆர்கன் திருடு நடக்குது. அத கையும் களவுமா பிடிக்க நான் நம்ம அப்பத்தாவை அனுப்பி வச்சேன். அது தெரிஞ்ச ராஜப்பா அப்பத்தாவை தூக்கிட்டானுங்க. நான் இன்னைக்கு முழுசா அலைஞ்சிட்டேன் மாமா. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் அப்பத்தாவை இழந்துருவானோன்னு பயமா இருக்கு மாமா. நான் ஒரு கலெக்டரா தோத்து போயிருவேனா மாமா? சுந்தரிமா, நீ தோக்க மாட்ட. உன்னை தோக்கவும் விட மாட்டோம். அப்பத்தாவை நீ மிஸ் பண்ண மாட்ட. அழாத, தைரியமா இரு. ராசப்பா அப்பத்தாவை தூக்குனால, பதிலுக்கு நாமளும் தூக்கிடுவோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. சுந்தரிமா, அழாத, தைரியமா இரு. இந்த குரங்கு குல்லாவை தூக்கி போட்ட கதை ஞாபகம் இருக்குல்ல? இப்ப அந்த குரங்கு நம்ம குல்லாவை கையில தூக்கி இருக்கு. நாம மனுஷங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த குரங்கோட குல்லாவை நாம தூக்குவோம். அப்போ தன்னால அந்த குரங்கு நம்ம குல்லாவை தூக்கி போட்டுரும். அப்பத்தாவ அந்த ராசப்பா கடத்தினா இல்ல, அவனுக்கு முக்கியமான ஆள நாம தூக்குவோம். அப்போ தன்னால அவனே வந்து உன் காலடியில விழுவான். மாமா, அப்பத்தா எங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல மாமா. ஒன்னும் பயப்படாத. நான் ஆட்டத்துல இறங்கிட்டேன். இப்பவே திருச்சிக்கு போறேன். போனதும் உனக்கு கால் பண்றேன். நீ எதுக்காகவும் பயப்படாம தைரியமா உன் வேலையை வழக்கம் போல பாரு. சரிங்க மாமா, நான் வைக்கிறேன். வாங்க சார். வாங்க வெற்றி. சுந்தரி, அகிலன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். அவனை வீட்டுல விட்டுட்டு தான் வந்தேன். அப்பத்தாவை பத்தி அங்க யாராவது ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. நீங்க அப்பத்தாவை பத்தி யார்கிட்டயாவது சொன்னீங்களா? ஐயப்பன் மாமா கிட்ட மட்டும் சொன்னேன். எப்படியாவது அப்பத்தாவை காப்பாத்தி கொண்டு போன வெற்றி. சரி, வாங்க போய் தேடலாம். இருங்க வெற்றி, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சேகர் மேடம், தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். இந்தாங்க மேடம். சார், டைம் ஆயிடுச்சு சார், நம்ம போலாம். இருடா, வந்த வண்டி இன்னும் கிளம்பல, அங்கேயே தான் நிக்குது. பொறுமையா இரு. டேய் வாடா. டேய், அண்ணன் சொன்ன மாதிரி இவனை சும்மா விடக்கூடாதுடா. உயிரோட புதைச்சிடலாம் சார். டேய், அத போடு, அமைதியா இரு. அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். யாராவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி இவனை கொன்னு போட்டுட்டு அதுல தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்போம். சரிங்க சார். டேய், இங்கே இரு. டேய், யாராச்சும் வராங்களான்னு பாரு.
ம்